வீடியோ பக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஆட்டோவோட மைலேஜ் செக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் என்ன ஆட்டோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி இல்லைனா எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்குறது பெஸ்ட்டு அப்படி தான் நினைப்பேன். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி நம்ம ஏரியாவுக்கு, அதாவது நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சிஎன்ஜி கிடைக்குதா அப்படிங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிஎன்ஜி ஆட்டோ சூஸ் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோவை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் இல்லை டீசல் இன்ஜின் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் லாபம் சம்பாதிப்பது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இப்போ உள்ள எரிபொருள் நிலவரம் வந்து அப்படி தான் இருக்குது. பெட்ரோல் வந்து 100 ரூபாயில் இருக்குது, டீசல் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயில் இருக்குது. இனிமேல் போர் காரணமாக பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் எல்லாம் ஒரு லிட்டருக்கு 25 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அறிவிப்பு வந்து வெளிவந்துட்டு இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியலை. அப்படிங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி இல்லைனா பேட்ரி ஆட்டோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் பழைய டீசல் வண்டியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை தவிர்த்துட்டு நீங்கள் லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸாக ஒரு வண்டி போடணும், புது வண்டி போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிஎன்ஜி இல்லாத பட்சத்தில் சிஎன்ஜி நம்ம லோக்கல் ஏரியாவில் கிடைக்காத பட்சத்தில் பல்க்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது, 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் லாங் டிஸ்டன்ஸில் பல்க் இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் புது வண்டி போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி வண்டி போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் இப்போ உள்ள சூழ்நிலையில் தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழி அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி டீசல் வண்டிலாம் வாங்கி நம்ம வந்து தொழிலில் சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இல்லை, குடும்பஸ்தனுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஆட்டோ வாங்கி நான் வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. நான் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இப்போ நான் ஓட்டிக்க மைலேஜ் எவ்வளோ ஓட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்முடைய வண்டியில் 78,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. சிஎன்ஜி வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் ப்ரோ, சிஎன்ஜி வந்து கிலோவுக்கு எவ்வளவு, பெட்ரோல் டீசலை விட சிஎன்ஜி வந்து எந்த அளவுக்கு லாபமாக இருக்குது அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து டீசல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ நமக்கு பெட்ரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் 8 வருஷமாக டீசல் வண்டி வச்சு யூஸ் பண்ணி இப்போ சமீபத்தில் 2 வருஷம் தான் ஆகுது நான் அந்த சிஎன்ஜி எடுத்து. இந்த சிஎன்ஜி வண்டி எடுத்த அப்புறம் தான் செலவு வந்து ஒரு 5,000 10,000 நம்ம கையிலேருந்து உடனே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல இப்போதைக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். இதனால் வரைக்கும் டீசல் வண்டி ஓட்டினேன். நான் ஒரு 5,000 எடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நான் வந்து எடுத்து வைக்க முடியும். இந்த 5,000 நம்ம இதில் பரட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வண்டிக்கு ஒரு செலவு, பெரிய செலவு வரும். இங்கே வந்து ஆட்டோ தொழிலில் லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டீசல் வண்டியை சூஸ் பண்ணுறதை விட்டுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு டீசல் போட்டோம் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கூட 3 கிலோமீட்டர் 33 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். இதே சிஎன்ஜி வண்டி பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஎன்ஜி வண்டியை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை விட அட்வான்ஸாக நீங்கள் வந்து சம்பாதிக்கணும், லாபம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வண்டி யூஸ் பண்ணுறது அதை விட பெட்ரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சிஎன்ஜி வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபாய்க்கு உள்பட தான் நம்ம வந்து செலவு வரும். இதே பேட்டரி வண்டி எவ்வளோ செலவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 30 பைசா 40 பைசா அந்த மாதிரி தான் நமக்கு வந்து செலவு வரும். சிஎன்ஜிக்கும் பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வேறு ரேட்டு தான் வித்தியாசம். ஏன்னா சிஎன்ஜி வந்து 385 நான் வந்து எடுத்தேன். இது பேட்டரி வண்டி பார்த்தீங்கன்னா 5,15,000 சொல்கிறாங்க. டிஸ்கவுண்ட் போக 495க்கு நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புது வண்டிக்கு சொல்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் 1 லட்ச ரூபா வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த ரேட்டு வேரியண்ட்டை நம்ம வந்து எதிர்பார்க்குறதோட லாபம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி வண்டி வந்து மைலேஜ் செக்கிங் மேலே பார்த்துக்கலாமா, நம்ம வந்து சிஎன்ஜி என்ன மைலேஜ் கொடுக்குது ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மைலேஜ் செக்கிங் மேலே லேசாக பார்த்துக்கலாமா. நம்ம ஊருக்கும் இந்த சிஎன்ஜி பல்க்குக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் தாண்டி தான் நான் வந்து சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ண போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சிஎன்ஜி ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிஎன்ஜியை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய வழியாகவும் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடைசியாக நான் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணுறது எந்த கிலோமீட்டரில் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக நான் வந்து சிஎன்ஜி எத்தனாயிரம் கிலோமீட்டரில் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 77,796 கிலோமீட்டரில் நான் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரை ஆகி நான் வந்து எவ்வளோ கிலோமீட்டரில் சிஎன்ஜி ஃபில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 78,129 கிலோமீட்டரில் நான் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாமா. டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 333 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த 333 கிலோமீட்டரில் நமக்கு வந்து தென்காசி, அதாவது நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தென்காசி பல்க் இருக்குது.
22 கிலோமீட்டர் நம்ம மெனக்கட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். தென்காசி ஆஃபர் வந்தது அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து 333 கிலோமீட்டர் ஓடினது. அந்த டயத்தில் நான் வந்து கரெக்டாக சிஎன்ஜி ஃபில் பண்ண போயிருக்கேன். 333 கிலோமீட்டருக்கு எவ்வளவு கிலோ கேஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாமா? 333 கிலோமீட்டருக்கு 7 கிலோவும் 4 பாயிண்ட் தான் கேஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். 7.04 இன்று 47.5 அடித்து பாருங்கள். சிஎன்ஜி வந்து நம்ம வண்டி எவ்வளோ ஓடி இருக்குது, நம்ம வண்டி வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படி சொல்லி தெரியும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கால்குலேஷன் போட்டு பார்த்தாச்சு. நம்ம வண்டி 333 கிலோமீட்டர் ஓடி இதில் 7.04 கிலோ கேஸ் வந்து அடைச்சிருந்தோம். 7.04 இன்று 47.5 அடித்து பாருங்கள். 334 கிலோமீட்டர் காமிக்குது. நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சிஎன்ஜிக்கு 47 கிலோமீட்டர் ஷேராக மைலேஜ் கொடுக்குது. இதே இது பாடி கட்டின வண்டி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. 45 கிலோமீட்டருக்கு குறைஞ்சி சிஎன்ஜி வந்து மைலேஜ் கொடுக்காது. அந்தளவுக்கு ஒரு மைலேஜ் கிங் அப்படின்னே சொல்லலாம். சிஎன்ஜியை வந்து நமக்கு வந்து மைலேஜும் கொடுக்கணும், லாபமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎன்ஜி இல்லைனா பேட்டரி ஆட்டோவை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படி சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்குறதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். மேலும் சில தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோக்கள் அடுத்த வீடியோவாக வரும். நன்றி, வணக்கம் மக்களை.